அனைவருக்கும் வணக்கம். 12th மேத்ஸில் எக்ஸசைஸ் 7.6ல் ஃபஸ்ட் கொஷின் பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்பிளில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி போட போகிறோம். இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் இன்டகிரலுக்கு உள்ள. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதனுடைய வேல்யூ மைனஸ் இன்டகிரல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு அகைன் இன்டகிரல் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த சம்மை போட போகிறோம். ஓகே, இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எப்படி எடுக்கணும், செகண்ட் ஃபங்க்ஷனை எப்படி எடுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், இது செகண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஐ லேட். ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஐ அப்படின்றது இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், இங்கே இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. அடுத்து எல் லாக், இங்கே லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் எதுவும் இல்லை. அடுத்து ஏ அரித்மெட்டிக். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுக்க போகிறோம். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ், இதை வந்து சைன் எக்ஸ். அடுத்து இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா சரி எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1, இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குமா. ஸோ இதை எடுத்து வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இன்டகிரல் எக்ஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இதை எழுதிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூவை நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா, அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸையும் மைனஸ் காஸ் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வரும். அடுத்து ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், அப்புறம் இன்டகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1, இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஎக்ஸோட வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இன்டகிரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். சரிங்களா, இதே போல் அடுத்து கொஷின் நம்பர் 2வும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் 3x. எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 1, ஜி ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறோம், சைனை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் 3x டிவைடட் பை 3. இப்போ இன்டகிரல் எடுத்துக்கிறேன். இன்டகிரல் எக்ஸ் சைன் 3x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸா, அதாவது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் 3x டிவைடட் பை 3 மைனஸ் இன்டகிரல் ஆஃப் 1 இன்ட்டு மைனஸ் காஸ் 3x divided by 3 to dx plus c. இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் பை 3ன்னு எழுதிக்கலாம். காஸ் 3x இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இன்டகிரல் காஸ் 3x divided by 3 ப்ளஸ் சி. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் காஸ் 3 இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. நான் அதை இங்கேயே எழுதிக்கிறேன், இது அடுத்த ஸ்டெப்பில் வரணும். காஸ் 3 இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா சைன் 3x, அகைன் இந்த 3 வந்து டினாமினேட்டில் வரும். ஸோ இப்போ சைன் 3x டிவைட் பை 9 தான் ஃபைனல் ஆன்சரில் கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் பை 3 காஸ் 3x ப்ளஸ் சைன் 3x டிவைட் பை 9 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஆன்சர்.